ஸோ இன்றைக்கி கந்தசாமின்ற ஒரு சிறைவாசி பற்றி தான் பேச போகிறோம். கம்யூனிஸ்ட் கந்தசாமி எங்களுக்கு எல்லாத்துக்கும் மறக்க முடியாத ஒரு கைதியாக இருந்தாப்புல. தடுக்கப்பட்ட பாதுகாக்கப்பட்ட பகுதி தான் அந்த ஏபி செல் பகுதி. நிறைய கைதிகள் வந்து முழு நிர்வாணமாக தான் உள்ளேருந்து வருவாங்க வெளியில். தூசி படிந்த தலைகளோடையும் அழுக்கடைந்த உடம்போடையும். அது மனநலம் அதிகமாக பாதிக்கப்பட்ட சமயத்திலேயே அந்த ஆண் உறுப்பு அந்த வெதரை கடித்து துப்புனதில் அந்த ஆள் இறந்துட்டாங்க. அந்த கேஸ் வேறு அவருக்கு இருக்குது. இப்படியே வந்தவர் தேவர் சிலை கிட்ட வரும்போது அந்த இதை பார்த்துட்டு பிரமிக்கிறார். சார் இது என்ன சார், எப்போ சார் கட்டினது இந்த சிலை அப்படின்னு கேட்குறேன். சார் எம்ஜிஆர் சினிமாவில் தானே சார் நடிச்சுக்கிட்டு இருந்தார், எப்படி சார் முதலமைச்சர் ஆனார், எப்போ சார் முதலமைச்சர் ஆனார்னு ஆர்வமாக கேட்குறேன். கண்ணாடி கிளாஸில் டீ சாப்பிட்டு இப்படி சுட சுட டீ சாப்பிட்டு ரொம்ப வருஷமாக வச்சுருந்து கண்ணெல்லாம் கலங்க சொல்கிறாங்க. அப்போ நான் வந்துட்டு கேட்டேன், 100 ரூபாய்க்காக அடித்ததுக்காக திருப்பி குத்தலாமா அப்படின்னு கேட்டேன். அப்போ அதுக்கு அவர் என்ன சொல்கிறார், அவர் பழையபடி அந்த குரலில், அந்த அவர் எப்பவும் பேசுகிற குரலில், ஒரு கம்யூனிஸ்ட் என்பவன் அடி வாங்கியதாக இருக்கக்கூடாது அப்படின்னா. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் திடீர்னு இறந்து போயிட்டார். இறந்து போய் அவருக்கு ஒரு 2-3 நாளில் ரிலீஸ் ஆர்டர் வருது. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் புகாரி. தொடர்ச்சியாக சிறைக்குள் நடக்கிற ஒரு மனிதநேய மிகுந்த செயல்களை பற்றி முன்னாள் ஜெயிலர், இந்நாள் எழுத்தாளர் திரு மதுரை நம்பியவரோட தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க. நிறைய பேர் அந்த சிறை பற்றின அனுபவங்கள், அல்லது இவரோட பர்சனலாக சிறைக்குள்ளே அந்த நபர்கள் நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. அது பார்க்குறதுக்கும் படிக்கிறதுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி கந்தசாமின்ற ஒரு சிறைவாசி பற்றி தான் பேச போகிறோம். ஸோ அந்த கந்தசாமி எப்படிப்பட்ட நபர், அவர் எவ்வளவு தீவிரமான போராட்டத்துக்கு உள்ளே வந்தார், ஸோ அதெல்லாம் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ தொடர்ந்து சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம். வணக்கம். இப்போ நீங்கள் கம்யூனிஸ்ட் கந்தசாமி சம்மந்தமாக கேட்டிருந்தீங்க. நாங்கள் வேலைக்கு சேர்ந்த புதுசில் எங்கள் பேச்சு காவலர்கள் அத்தனை பேருக்குமே ரொம்ப பிடிச்சவர் யார் அப்படின்னு சொன்னால் கம்யூனிஸ்ட் கந்தசாமி தான். மற்றவங்கெல்லாம் கம்யூனிஸ்ட் கந்தசாமி சும்மா வம்பு இழுப்பாங்க. வரிசையாக ஏபி செல்லு தனி செல்லாக இருக்கும். இதில் குறிப்பாக உங்களுக்கு அந்த ஏபி செல்லை பற்றி நான் திருப்பி உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கும். நான் அந்த ஏபி செல் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குன்னா பெரிய மாற்றங்கள் நடந்திருக்கு. ஓகே. 24 செல்கள் வரிசையாக இருக்கும். இங்கிட்ட 24 செல் வரிசையாக இருக்கும். டா வடிவில் இருக்கும். அது ஒரு முக்கியமான வளகம். அங்கே எல்லாருமே அனுமதி கிடையாது, யாருமே வர முடியாது. முன்னாடி மரண தண்டனை கைதிகள் மட்டுமே இருந்த பிளாக்காக இருந்தது. அப்புறம் மரண தண்டனை கைதிகளும் மனநோய் கைதிகளும் இருக்கக்கூடியவங்களாக இருந்தது. அப்புறம் மனநோய் கைதிகளும் சிறை குற்றம் புரிந்த தண்டனை பெற்ற சிறைவாசிகள், சிறைக்கு குற்றத்துக்காக தண்டனை பெற்ற குற்றவாளிகள், இவங்க தான் இருப்பாங்க. அப்படி ஒரு தடுக்கப்பட்ட பாதுகாக்கப்பட்ட பகுதி தான் அந்த ஏபி செல் பகுதி. இப்போ காலையில் ஒவ்வொரு நாளும் காலையில் அதிகாரிகள் கணக்கெல்லாம் எடுப்ப முடிஞ்சோன்னா 6:30 மணி போல் வீடியோ அப்படியே ஒவ்வொரு செல்லாக பார்த்துட்டு வருவாங்க. அப்படி ஏ செல் வரும்போது அந்த செல் வளாகத்து வழியிலே வந்துட்டு பி செல்லுக்கு வரும்போது அந்த குறுகிய பாதைக்கு உள்ள வாசல் வழியில் நுழைஞ்சு தான் அந்த பக்கம் வருவாங்க. ஓகே. அப்படி வர 2வது செல்லில் தான் பெரும்பாலும் இவர் இருப்பார். 2வது செல்லில் தான் எப்போவுமே கந்தசாமி இருப்பாப்புல. வந்த உடனே அந்த ஜெயிலர் வந்தோடனே, என்ன கந்தசாமி அப்படிம்பாப்புல, வணக்கமையா அப்படிம்பாப்புல. அவர் உள்ள ஜெயிலர் அவர் என்ன கந்தசாமின்னா அவர் வணக்கமையா அப்படின்பார். சில சமயங்களில் நான் நக்சலைட் கந்தசாமி, நான் நக்சலைட் அல்ல அப்படிம்பாப்புல. நான் நக்சலைட் அல்ல, நான் கம்யூனிஸ்ட் அப்படிம்பாப்புல. அவர் ஒரு கரகரத்த குரல் அப்படி சொல்லுவாப்புல. அந்த ஏ செல்லையும் பி செல்லையும் 24, 48 செல்லையும் திறந்து விட்டால் நிறைய கைதிகள் முழு நிர்வாணமாக தான் உள்ளேருந்து வருவாங்க வெளியில். காலையில் தூசி படிந்த தலைகளோடையும் அழுக்கடைந்த உடம்போடையும் முரட்டு உடம்போடையும் அப்படியே வெளியில் வருவாங்க. வெளியில் வந்த உடனே அவங்க அனிச்ச செயல்மாரி வந்தோடனே அந்த மூலையில் இருக்கிற விளக்குமாறு எடுத்துக்கிட்டு சாக்குகள் எடுத்துகிட்டு அந்த வளாகம் பூரா கூட்ட ஆரம்பிப்பாங்க. அப்படி கூட்டும் போதே கிடைக்கிற துண்டு பீடிகளை பிறக்கிக்கிடுவாங்க.
நவாப்பழ மரங்கள் இது கீழே விழுந்து கிடந்துச்சுன்னா அந்த பழங்களை பிறக்கி சாப்பிட்டுக்கிடுவாங்க. எல்லாமே முழு நிர்வாணமாக தான் செய்வாங்க. அள்ளி போட்டு முடிஞ்ச உடனே எங்கள் காவலர் என்ன செய்வான், உடனடியாக சாப்பாடு கொடுக்க தயாராகும். ஒரு சில பேர் விவரமாக இருக்கவன் என்ன செய்வான், பல்லு விளக்கிட்டு முகங்கால் கழுவிட்டு வந்து தருவான். ஒரு சில பேர் அப்படியே வந்து தட்டோடு எடுத்து சாம்பார் வாங்கி அந்த ஒரு கட்டி சோறை 2 வீட்டில் சாப்பிட்டு முடிச்சுட்டு தட்டை கழுவி வச்சுட்டு அவன் பாட்டில் போயிடுவான். தட்டை வச்சுட்டு பீடிக்காக காத்திருப்பான். ஒரு பீடியை கொடுத்துறான், பீடியை சொண்டு வச்சுட்டு இப்படி போயிடுவான். அது பீடி முடிச்சோன்னா அவனாக போய் செல்லுக்குள்ளே போய் படுத்துக்கிடுவான். அதுக்கப்புறம் ஒரு செல்லாக போட்டு இதுதான் ரொட்டீன் செல்களில் உள்ள கைதிகளோட லைஃப். கந்தசாமி என்ன அப்படின்னு சொன்னோன்னா, நல்லா தூய வெள்ளை சட்டை வெள்ளை ட்ரௌசர் எடுத்துருப்பார், வேலையெல்லாம் செய்ய மாட்டார். அவருக்கு கைவசம் எப்போவுமே பீடிகள் வச்சுருப்பார். அவருக்கு பீடி யார் கொடுக்குறா என்னங்கிறது தெரியாது. அந்த பீடிக்கு பஞ்சம் இல்லாமல் குறை இல்லாமல் வச்சுருப்பார். என்ன குற்றத்துக்காக உள்ள வந்திருப்பார் அவர்? கொலை குற்றம் தான். கொலை குற்றம். அவன் வந்து அது கொலை பின்னணி நான் பின்னாடி சொல்கிறேன். ஆயுள் தண்டனை கைதியாக தான் உள்ளே இருக்கிறார். அப்போ அதில் நாங்கள் வேலைக்கு சேர்ந்தது 85. அவரோட சம்பவம் நடந்து 1969. உங்களுக்கு 16 வருஷத்துக்கு சீனியர். ஆமாம். வந்து உள்ளே இருக்க முதல் தூக்கு கொடுத்துருப்பாங்க. தூக்கிலேருந்து விடுதலையாகி ஆயுள் தண்டனை கைதியாக இருக்கிறார். இப்போ ஆள் வந்து வெள்ளை ட்ரௌசர் வெள்ளை சட்டை எப்போவுமே சுத்தமாக இருப்பார், குளித்து சுத்தமாக இருப்பார். பீடி சாப்பாடு வந்து வேறு அங்கனைக்கு வேலை செய்கிற கைதிகளோ அல்லது காவலரோ எடுத்து கொடுத்தா வாங்க மாட்டார். அவராக அவர் சாப்பாடை மௌனம் தான். பெரும்பாலும் பேச்சு கொடுத்தா தான் பேசுவோம், பெரும்பாலும் மௌனம் தான். அந்த அச்சைகிட்ட போய் ஒரு சின்ன ஒரு சைகை மாதிரி இப்படி ஸ்டாம்ப் வைக்கிற மாதிரி இப்படி வச்சுட்டு ஒரு அழுத்திட்டு அதை தொடவும் மாட்டாப்புல. அதே ஒரு செய்ய அப்படி எடுத்துட்டு சாம்பார் வாங்கிட்டு உள்ளே போய் சாப்பிட்டு விடுவார். தட்டை நீட்டாக கழுவி அவர் இடத்துல தான் தட்டை வைப்பார். அவர் மற்றவங்களாம் அந்த தட்டை பொது இடத்துல வைப்பார். ஆனால் இவர் அவர் இடத்துல வச்சுக்கிடுவார். பேசுகிறது ரொம்ப அபூர்வம். யாராவது சீண்டுனா தான் பேசுவாங்க. ஆனால் மனநோயில் அவர் பேசுகிற பேச்சு அவராக தானாக பேசுவார். அப்படி பேசுகிறதுல குறிப்பாக என்ன பேசுவார்னா, இந்த கண்காணிப்பாளன் ஒரு திருட்டு அதிகாரி அப்படின்னு பார்ப்பல. எடுத்த உடனே இந்த கண்காணிப்பாளர் அந்த கண்காணிப்பாளர் பேரையும் சொல்லிடுவார். அவன் ஒரு திருட்டு அதிகாரி அப்படின்னு சொல்லுவாப்புல. எனக்கு எதிரி அவனியாபுரம் தோட்டி தேவடியாவும் அப்படின்னு சொல்லுவாப்புல. இது ஒரு வார்த்தை எதுன்னு சொல்ல, கொன்னவா வேலுன்னு தான் எனக்கு எதிரி அப்படி. அது யார் அவனியாபுரத்தில் யாருன்னு தெரியாது. கொன்னவா வேலு உள்ளுக்குள்ளே உள்ள இன்னொரு லைஃப் அவர் எங்களுக்கு தெரியும். ஓகே. 1 2 3 தோக் 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 இது எல்லாம் ரொட்டீன் அவரோட. அது அவராக சுயமாக இருக்கும்போது ஆள் எந்த நேரத்தில் நைட்டில் எந்திரிச்சேன்னா 1 2 3 தோக் 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 அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேலையில் செய்ய ஆரம்பிச்சிடுவார். நான் சில காவலர்கள் நைட் நேரத்தில் பொழுது போகலைன்னா என்ன செஞ்சோம், அவர் தூங்கிக்கிட்டு இருக்கிற குச்சியை வச்சு லத்தியை வச்சு செல்லுக்குள்ளே இப்படி தட்டி விடுவாங்க. அவர் எந்திரிச்சிடுவார். எந்திரிச்சு நான் மீண்டும் மீண்டும் எச்சரிக்கிறேன் அப்படிம்பாப்புல. நான் மீண்டும் மீண்டும் எச்சரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வசனமாக பேச ஆரம்பிப்பார். திருப்பி கொஞ்சம் நேரத்தில் படுக்க ஆரம்பிச்சிடுவாப்புல. யாராவது பீடி கேட்டேன்னா பீடி கொடுப்பாப்புல. அதுலேயும் ஒரு பெரியதுன்னா, ஒரு காவலர் வந்து கைதிகளெல்லாம் பீடி கேட்டு கான்ட்ராக்டர்கள்லாம் பீடி கேட்டேன்னா சிரிச்சுட்டு கொடுத்துருவாப்புல. ஒன்றும் பேச முடியாது, பீடி இருந்தால் கொடுத்துருவாப்புல. அவருக்கும் யாரோ பிரியப்பட்டு யாரோ எப்படியோ ஆனால் பீடி குறைவில்லாமல் இருக்கும் வச்சுக்கிட்டே இருப்பார். காவலர் ஒருத்தர் பீடி கேட்ட உடனே, நதி நிறைய தண்ணி போனாலும் நாய் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு பீடியை கொடுத்தாப்புல. எங்கள் காவலர்கள் அவர்களை சீன்றது வம்பிழுக்கிறது இப்படியெல்லாம் இருந்துக்கிட்டே இருந்தாப்புல. இவர் நான் வந்து இந்த கம்யூனிஸ்ட் இப்படியெல்லாம் சொல்கிறாரு, அவர் நக்சலைட்டுன்னு சொல்கிறாரு, இது எல்லாமே சொல்கிறாருன்னு சொல்லிட்டு பெரிய ஆச்சரியம்னா, நக்சலைட் இயக்கமாக அப்போ தோன்றி ஒரு சில வருஷங்கள் தான் இருக்குது. அவர் தான் அதுக்கப்புறம் தான் மனநோயாளியாக இருக்கிறார். நான் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, நீங்கள் கம்யூனிஸ்ட்னு சொல்கிறீங்களே, நீங்கள் சிபிஐயா சிபிஎம்மா அப்படின்னு ஒரு பார்வை கூர்மையாக பார்த்தார். முகமே ஒரு பரவசமாகிடுச்சு அவருக்கு. பார்த்துட்டு நான் சிபிஎம் அப்படின்னாரு. நான் அப்போ அவர் தெளிவாக இருக்கிறாரா இல்லையாங்கிறதுக்காக தெரிஞ்சுக்கிட்டு, சிபிஎம்னா நீங்கள் கல்யாண சுந்தரம் கட்சியா அப்படின்னு. இல்லை நான் வந்து பாலசுப்ரமணியன் கட்சி அப்படின்னாரு. அப்படின்னா உங்கள் பொதுச் செயலாளர் பாலசுப்ரமணியம்மா அப்படின்னா. ஆமாம் அப்படின்னாரு. ஆனால் பாலசுப்ரமணி நல்லசிவன் வந்துட்டார். ஆனால் அவர் பாலசுப்ரமணியன் தான் செயலாளராக இருக்கிறாருன்னு அவர் நினைக்கிறேன். பாலசுப்ரமணியன் தான் எங்கள் செயலாளர் அப்படின்னு. இப்போமா அவர் தான் அப்படின்னா சரின்னு சொல்லி பேசிடுவோம். இந்த இது கூடுதலான பேச்சு. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், நக்சலைட்டு கம்யூனிஸ்ட்டுன்னு சொல்லி நீங்கள் நக்சலைட்டுன்னா என்ன அப்படின்னு சொல்லி. நக்சலைட்டுங்கிறது சாரு மஜும்தார்
சாரு மஜும்தார் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னா, சாரு மஜும்தார் தலைமையில் அவங்க வந்து ஆயுதம் தாங்கிய போராட்டம் நடத்தினவங்க. நாங்கள் வந்து ஆயுதம் தாங்கிய போராட்டம் நடத்தணும்னு சொல்லலை. ஆயுதம் தாங்கிய போராட்டம் பின்னாடி பண்ணலாம் அப்படின்னு. இதெல்லாம் சொல்கிறது எனக்கு ஆச்சரியமாக போச்சு. என்ன அவ்வளோ இதாக பேசுகிறாரு அப்படின்னு, இன்னும் தெளிவாக தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு கேள்வி கேட்டேன். கேரளாவில் உள்ள தலைவர்கள்லாம் தெரியுமா அப்படின்னு. அம்மா இஎம்எஸ் அப்படின்னு. இன்னும் அவர் தெளிவாக இருக்கிறாராங்கிறதுக்காக அழிக்கோடு ராகவன் தெரியுமா அப்படின்னு கேட்டேன். ஒரு முக்கியமான தியாகி, அதுவும் தெரிஞ்சிருக்கிறார். இவ்வளோ இதாக இருக்கிறார், அப்புறம் மனநோய் தாக்கம் இன்னும் இல்லை போல் இருக்குது, இவ்வளோ தெளிவாக இருக்கிறாருன்னு சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் போகும்போது பூரா என்கிட்ட பேசுகிறதுக்கு ஆசைப்படுறாரு. ஓகே. அவர் என்கிட்ட வந்து என்கிட்ட ஏதாவது கேளுங்க, நீங்கள் பேசுனதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் ஆசையாக இருக்குது உங்கள் கூட பேசணும்னு அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நான் ஒவ்வொன்றா பேச என்கிட்ட கம்யூனிஸ்ட் கட்சி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிக்கிறார். சரின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவர் ஒன்றும் இல்லை, திருப்பி அந்த பேச்சு கூடாலே 1 2 3 தோக் 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 அப்படிங்கிறது, எனக்கு எதிரி அவனையா அப்புறம் தோட்டி அப்படி இப்படின்னு சொல்கிறது, எனக்கு எதிரி கொன்னவா வேலுதான் அப்படிங்கிறது, இப்படியே ஒரு வார்த்தைகளாக சொல்லுவார். இதுவும் பேசிக்கிட்டே இருக்குது. பிறகு இப்படியே கொஞ்ச நாளாக இருந்து நான் இப்படியெல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருந்தேன்னா, பிறகு கந்தசாமி பேப்பர்லாம் படிக்கிறது இல்லையா நீங்கள் அப்படின்னு சொன்னேன். பேப்பர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஐயா அப்படின்னா. சரி, இன்னுமே பேப்பர் வந்தோன்னே காலையில் படிச்சிருங்கன்னா பேப்பர் ஒரு தடவையும் பேப்பரெல்லாம் கொடுக்க ஆரம்பித்தேன். பேப்பர்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டார். கொஞ்சம் கொஞ்சமாக என்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டார். கொஞ்சம் அதை அப்புறம் அவராக வந்து அங்கே உள்ள ஏட்டுக்கிட்ட வந்து கேட்க ஆரம்பிக்கிறார். ஐயா, எல்லா நேரமும் உள்ளே இருக்க வேண்டியது என்னை கொஞ்சம் வெளியில் திறந்து விடுங்க அப்படின்னு கேட்குறாரு. அவரும் ஒரு நல்ல மனுஷன்தான். சரி இருந்துக்க, வேறு எங்கேயும் நான் எங்கேயா போகிறேன், இங்கனைக்குள்ளே இருக்கீங்க, இங்கனைக்குள்ளேயே சுற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்கனைக்குள்ளேயே இருக்க ஆரம்பிச்சிட்டார். அப்புறம் பேப்பர் படிக்க அங்கனைக்குள்ளே பேச நான் வந்து எங்களுக்கு பேச்சு கொடுக்க அவருக்கு கொஞ்சம் ஆர்வமாகவே பேச ஆரம்பித்தார். அப்படியே இருந்தார். ரொம்ப நாளாக இருந்தால் அவர்கிட்ட பெரிய மாற்றம் ஏற்பட்டுருக்கு. அது இப்போ அதிகாரி அந்த தூக்குன்னு சொல்கிறதெல்லாம் கொஞ்ச நாள் விட்டுட்டார். அதுமாரி எனக்கு எதிரி அதெல்லாம் சொல்கிறேன். அந்த கொன்னாவேலுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஆள் இவர் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டார். அவருக்கு தேவையான பீடி அது இதெல்லாம் கொண்டு வந்து கொடுக்க, அவர்கிட்ட பேச, இப்படி இருக்கிற அவரும் வந்து கந்தசாமிகிட்ட பெரிய மாற்றமெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படி இப்படின்னு சொன்னேன். அப்புறம் அவர் கொஞ்சமாக குணமாகி அவருக்கு வயிற்று வலின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே உள்ள ஆஸ்பத்திரியிலே அட்மிஷன் போட்டாங்க. உள்ள ஆஸ்பத்திரியில் இருக்கிறார். உறவினர்கள்னு யாருமே பார்க்க வர்றதில்லை. அவர் இந்த 1 2 3 தூக்குன்னு சொல்கிறதுக்கு காரணம் எச்சியை வேறு துப்புவார். அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, அவர் மனநோயாளியாக அதிகமாக பாதிக்கப்பட்டோன்னா அவர் வந்து கீழ்ப்பாக்கத்துக்கு அனுப்பியிருக்காங்க. கீழ்ப்பாக்கத்தில் வந்து சக கைதியை ஒரு ஆளை மர்ம உறுப்பை கடித்து துப்பியிருக்காப்புல. அது ஒரு கொலையாகிருக்கு. ஓகே. அது மனநலம் அதிகமாக பாதிக்கப்பட்ட சமயத்திலேயே அந்த ஆண் உறுப்பு அந்த வெதரை கடித்து துப்புனதில் அந்த ஆள் இறந்துட்டாங்க. அந்த கேஸ் வேறு அவருக்கு இருக்குது. அது அவருக்கு தெரியாமலே நடந்திருக்கு. அந்த தூன்னு சொல்கிறது அந்த இதில் ஆமாம் துப்புன அதில் 1 2 3 தூக் இப்படின்னு சொல்லுவாப்புல. இதுதான் அவர் இது அந்த இதில் இருந்து தான் வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு தடவை என்ன ஆகுன்னா, ஆஸ்பத்திரிலையும் போகணுன்னா தினசரி பேப்பர்கள்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டார். அப்புறம் வந்து வயிற்று வலியில் மஞ்சள் காமால வயிறு உப்புசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி வெளி ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டுட்டு போகிறேன். அப்போ நாங்கள் வெளி ஆஸ்பத்திரினா இப்போமாவது ஆம்புலன்ஸ் எல்லாம் ஜெயிலில் இருக்குது எங்களுக்கு. ஆம்புலன்ஸ் கிடையாது. நாங்கள் ஒரு ரிக்ஷா ஏற்பாடு பண்ணுறோம். ஆட்டோ கூட கிடையாது. ரிக்ஷாவில் தான் ஏற்றி கூப்பிட்டுருக்கோம். அப்போ ரிக்ஷாவில் நானும் இன்னொரு காவலரும் தான் எஸ்கார்டாக போகிறோம். அவர் வெளியில் வந்தோடனே ஜெயிலெலாம் பறக்க பார்க்குறதும், அந்த ஜெயில் இது ரிக்ஷாவிலேருந்து போகணுன்னா சின்ன குழந்தைய திருவிழாவை பார்க்குற மாதிரி பார்த்துட்டு வர்றாரு. வெளியில் வர்றாரு ஜெயில். ஆமாம். வந்து இது நான் சொல்கிறது 86 87 இருக்கும், 18 வருஷம். அப்படியே பறக்க அப்படியே பார்த்துட்டு வர்றாரு. இப்படியே வந்தவர் தேவர் சிலை கிட்ட வரும்போது அந்த இதை பார்த்துட்டு பிரமிக்கிறார். சார் இது என்ன சார், எப்போ சார் கட்டினது இந்த சிலை அப்படின்னு கேட்குறேன். இந்த சிலை இல்லையா சார் அப்படிங்கிறப்பல. அப்போ நான் வந்து சொன்னேன், இது இப்போ தான் கட்டியிருப்பேன், நீங்கள் இருக்கும்போது இல்லையா அப்படின்னு. இல்லையா சார் இந்த சிலை அப்படின்னு, தேவர் சிலையை பார்த்து இந்த சிலை இல்லையா அப்படின்னு. என்ன சார் தேவருக்கு இவ்வளோ பெரிய சிலையா சார் அப்படின்னு சொல்லிலாம் கேட்குறாரு.
சார் எம்ஜிஆர் சினிமாவில் தானே சார் நடிச்சிக்கிட்டு இருந்தார், எப்படி சார் முதலமைச்சர் ஆனார், எப்போ சார் முதலமைச்சர் ஆனார்னு ஆர்வமாக கேட்குறேன். நான் சொன்னேன் இந்த மாதிரி திமுகவிலேருந்து பிரிஞ்சு வந்துட்டார். அதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது சார், நானும் எம்ஜிஆர் ரசிகர் தான் சார் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் படம்னா எனக்கு பிடிக்கும், நான் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தாலும் எம்ஜிஆர்னா எனக்கு பிடிக்கும் அப்படின்னாப்புல. சார் அதிமுக கொடி இருந்துச்சுன்னா என்னை காமிங்க சார் அப்படின்னாப்புல. பிறகு அந்த கரிமேட்டுக்கிட்ட வரும்போது இந்த பேச்சாக இருந்துச்சு. அப்போ அந்த அதிமுக கொடி நீங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க, இதுதான் அதிமுக கொடி இதான் சார் அப்படிங்கிறப்பல. திமுக கொடி அதில் வந்து அண்ணாவோட படம் இருக்குது, அதுதான் அந்த கொடி மரத்தில் ஊடால வெள்ளை கலர் வருது என்ன சார் அப்படின்னாப்புல. ஆமாம் அப்படின்னு சொன்னேன். இதெல்லாம் அப்படி கேட்டுட்டு நான் அதுக்கப்புறம் தேவர் சிலையை பார்த்துட்டு அப்படி கேட்டேன். இதெல்லாம் உரையாடலை பார்த்துட்டு அந்த ரிக்ஷாக்காரர் என்ன ஒரு மாதிரி இதெல்லாம் தெரியாமல் இருக்கிறேன்னு சொல்லி ஆச்சரியமாக இது பண்ணோன்னா, பிறகு வந்து சார் டீ சாப்பிட்டுட்டு போவோம் அப்படின்னு சொல்லி அந்த தேவர் சிலையை தாண்டோன்னா லெஃப்ட் சைடில் ஒரு டீ கடைக்கிட்ட நிப்பாட்டணுன்னா அந்த கூட்டத்தையும் கடைகளையும் ஒரு வேடிக்கை பார்க்குறாரு. அப்படியே அந்த எல்லாம் மாறி இருக்குது, மதுரையே பெரிய அளவு மாறி இருக்குதுங்கிற இப்படி ஆர்வமாக பார்க்குறாரு. பார்த்துக்கிட்டு அந்த டீயை சாப்பிட்டு சொல்கிறேன், சார் இப்படி டீ சாப்பிட்டு வருஷக்கணக்கு ஆகிப்போச்சு சார், கண்ணாடி கிளாஸில் டீ சாப்பிட்டு அப்படின்னாப்புல. கண்ணாடி கிளாஸில் டீ சாப்பிட்டு இப்படி சுட சுட டீ சாப்பிட்டு ரொம்ப வருஷமாகிடுச்சுன்னு கண்ணெல்லாம் கலங்க சொல்கிறாப்புல. அதுக்கப்புறம் ஒரு பீடி ஒன்று பற்ற வச்சோன்னா இதெல்லாம் அனுபவிச்சு ரொம்ப நாள் ஆச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாப்புல. அப்படியே வந்து ஆஸ்பத்திரியில் போய் அட்மிஷன் போட்டு அங்கே இருந்து பார்க்குறேன். அப்போ தான் நான் வந்துட்டு கேட்குறேன், செல்லூர் எங்கே இருக்குதுன்னு தெரியுமா அப்படின்னு. அவங்க ஏரியா தான் செல்லூர். ஓகே. இப்படியே போனால் தானே சார் செல்லூர் அப்படின்னாப்புல. ஆமாம், அப்புறம் உங்கள் வீடு நீங்கள் இருந்த இடம்லாம் தெரியுமா அப்படின்னு. கண்டுபிடிச்சிருவோன்னு நினைக்கிறேன் சார், போனப்பா கண்டுபிடிச்சிடுறேன் சார் அப்படின்னு. பிறகு செல்லூரில் யாரெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி தெரியும். அவருக்கு கம்யூனிஸ்ட் தோழர்கள் பேர் ஞாபகத்துக்கு வரலை. அப்புறம் நான் ஐயாவுன்னு சொன்னேன். ஐயாவும் என்னை பார்த்தா விட மாட்டார் சார், என்னை அவர் பின்னாடி கம்யூனிஸ்ட் கவுன்சிலர் ஆனார், ஒரு பெரிய முக்கியமான தலைவராக இருந்தவர். அவர் வந்து சொன்னார், ஐயா என்னை பார்த்தா கட்டி பிடிச்சி விடுவார் சார், ஐயா எனக்கு ரொம்ப பிடிச்ச தோழர் அப்படின்னு சொன்னப்போ சார்ன்னு சொல்லி அது பிறகு என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தார். சார் எனக்கு போகும்போது செல்லூர் வழியில் என்னை கூப்பிட்டுட்டு போகிறீங்களா, டிஸ்சார்ஜ் ஆகி போகும்போது நீங்களே வாங்க சார், என்னை செல்லூர் வழியில் கூப்பிட்டுட்டு போங்க அப்படின்னா. பாப்பா டிஸ்சார்ஜ் ஆகி போகும்போது நான் வந்தேன்னா நான் கூப்பிட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவர் வயிறு கல்லாகவே இருந்தது. அவர்கிட்ட அப்போ நான் ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது தான் அவர் கொலை என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் வந்து சொன்னப்பல, செல்லூர் மார்க்கெட்டில் என்கிட்ட ஒரு ஆள் 100 ரூபா வாங்கினாப்புல, திருப்பி கொடுக்க மாட்டேன்னா. 100 ரூபானா 69 பெரிய காசு இல்லையா, திருப்பி கொடுக்குறேன் கேட்கவே மாட்டேன். நான் எப்பவும் நானும் கத்தி வச்சுருப்பேன். செல்லூரில் அவன் பழக்கடை வச்சுருந்தாங்க, அவங்களும் கத்தி வச்சுருக்காங்க. நாங்கள் கேட்க அவன் வந்து தரமாட்டேன் பிடிப்புன்னு சொன்னோன்னா என்னை காசும் கொடுக்காம என்னை அடிக்கவும் செஞ்சிட்டான். அடிக்க செஞ்சோன்னா நான் கத்தி எடுத்து குத்திட்டேன் அப்படின்னா. அப்போ நான் வந்துட்டு கேட்டேன், 100 ரூபாய்க்காக அடித்ததுக்காக திருப்பி குத்தலாமா அப்படின்னு கேட்டேன். அப்போ அதுக்கு அவர் என்ன சொல்கிறார், அவர் பழையபடி அந்த குரலில், அந்த அவர் எப்பவும் பேசுகிற குரலில், ஒரு கம்யூனிஸ்ட் என்பவன் அடி வாங்கியதாக இருக்கக்கூடாது அப்படின்னா. என்ன அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. ஒரு கம்யூனிஸ்ட் என்பவன் அடி வாங்கியதாக இருக்கக்கூடாது அப்படின்னாப்புல. அதனால நான் அன்னைக்கு இருந்த ஆத்திரத்தில் அப்படி குத்திட்டேன். அப்போ அன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சியோட நகர் செயலாளராக மாவட்ட செயலாளர் இருந்தவர் வி கார்மேகம் அப்படின்னாப்புல. அவர் தான் எங்களோட ஆசான் அப்படின்னு சொல்கிறார். வி கார்மேகமும் சுதந்திர போராட்ட தியாகி, கம்யூனிஸ்ட் கட்சியோட பெரிய தலைவர்கள் ஒருத்தர். அதெல்லாம் அவருக்கு ஞாபகத்தில் இருக்குது. வி கார்மேகம் தான் எங்கள் தலைவர் அப்படின்னு சொல்லுவார். அவர் எல்லாம் அப்படி தான் சொல்லுவார், அடித்தா திருப்பி அடி அப்படின்னு சொல்லுவார். சரி, அடித்தா திருப்பி அடின்னு சொல்லிங்க, எதுக்கு குத்துனீங்க அப்படின்னு சொல்லுவேன். அவனும் அருவா கத்தி வச்சுருக்கான்ல உள்ள, நான் செய்யலைன்னு அவன் செஞ்சுருப்பான், அதனால் நான் செஞ்சிட்டேன் கோபத்தில் அப்படின்னாப்புல. திருப்பி நானும் ஒரு 4-5 நாள் அங்கே ஆஸ்பத்திரியில் நாங்கள் எங்களோட கார்டு தான் ஓடிட்டு இருந்து. அதுக்கப்புறம் நான் இங்கே வந்துட்டேன். அதுக்கப்புறம் அவர் டிஸ்சார்ஜ் ஆகி அவர் ஆசை நிறைவேறல, செல்லூர் வழியில் கூப்பிட்டுட்டு வர முடியலை. ஆனால் அவர் இங்கே வந்துட்டார். மதுரையில் வந்ததுக்கப்புறம் பெரிய மாற்றங்கள் நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது. அவர் பத்திரிகை படிக்கிறது, யார்கிட்டையும் பேசுகிறது, அந்த தெளிவாக பேசுகிறது, இதெல்லாம் நல்லா ஓடிக்கிட்டு இருக்குது. அவர் நல்லா குணமாகிட்டார். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் திடீர்னு இறந்து போயிட்டார். இறந்து போனதுக்கப்புறம் அவருக்கு போர்டுலேருந்து இறந்து போய் அவருக்கு ஒரு 2-3 நாளில் ரிலீஸ் ஆர்டர் வருது. அவர் அது எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கவலையாக போச்சு, இப்படி மனுஷன் இப்படி போயிட்டாப்லே அப்படின்னு.
ஆனால் அவருக்கு வேறு யாரும் உறவினர்கள் யாரும் வந்து பார்த்ததாக ஒன்றும் தெரியலை. அப்படி கம்யூனிஸ்ட் கந்தசாமி எங்களுக்கு எல்லாத்துக்கும் மறக்க முடியாத ஒரு கைதியாக இருந்தாப்புல. பயங்கரம். ஆக்சுவலி ஒருவேளை நீங்கள் அவர் சந்திக்கலை அப்படின்னா அவர் இன்னும் அந்த மனநல வரதுலேயே ஆமாம் இருக்கலாம், அப்படி இருக்கலாம். எல்லாருமே அவர் சீண்டை விட்டு இருக்கக்கூடிய ஆள்களாகவும் அவர்கிட்ட உரையாடல் நடத்தக்கூடிய ஆள்களாக யாரும் இல்லை. அவர் வம்பிழுக்கக்கூடிய ஆள்களாக தான் பெரும்பாலும் நக்சலைட்டுன்னு சொன்னால் அவர் இது பண்ணால் எதிர்வினையாற்றுறது, ஏதாவது குச்சியை வச்சு குத்துறது, இப்படி தான் சொல்லுது. அவர் மாற்றம் நடந்தது வந்து நான் கண்ணார பார்த்தேன். அவர்கிட்ட இந்த கேள்விகள் கேட்டோன்னா அவர்கிட்ட முக மாற்றமானது, முகத்தில் ஒரு பரவசம் தெரிஞ்சது. அது பேச்சு கொடுத்தோன்னா இது சம்மந்தமாக பேச ஆர்வமானது, இது எல்லாமே. அதுக்கப்புறம் தான் அவர் அந்த ஏற்றிக்கிட்ட கேட்குறாரு, நான் வெளியில் இருந்துக்கிறேன் அப்படின்னு. அது வரைக்கும் அவர்கிட்ட அப்படி இல்லை. அவராக உள்ளே போய் அதை தாப்பா போட்டு உள்ளே இருந்துக்கிடுவார். உள்ளுக்குள்ளே போய் இருந்தோன்னா தாப்பா போட சொல்லிட்டு உள்ளே அதை கதவை போட்டுட்டு உள்ளே இருந்துக்கிடுவார். ஆனால் அவர் உடைமைகள்லாம் ரொம்ப சுத்தமாக வச்சுக்கிடுவார். இப்போ ஸோ கம்யூனிஸ்ட் கந்தசாமி மாதிரியான நிறைய மனிதர்களோட கதைகளை வந்து மதுரை நம்பியவர்கள் வச்சுருக்காங்க. ரொம்ப ஒரு இலகுவான, ரொம்ப ஒரு மனதை தொடக்கூடிய ஒரு கதைகளாக இருக்குது. நம்ம பார்க்குற கிட்டத்தட்ட நீங்கள் மேலோட்டமாக பார்த்தோம் அப்படின்னா அவர் ஒரு கொலை குற்றவாளி, ஆயுள் தண்டனை கைதியாக இருந்தார். அவருக்குள்ள ஒரு லைஃப்பை இவர் மட்டும் தான் மீட்டு எடுத்துருக்கிறாரு. ஸோ இது மாதிரி பல மனிதர்களோட கதைகள் சிறைக்குள்ளே இருந்து நம்ம தொடர்ச்சியாக பதிவு பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அடுத்தடுத்த எபிசோடில் நிறைய வீடியோக்கள் பார்க்கலாம். தொடர்ந்து சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.